அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் திருப்பூரை வாங்கலாம். அந்த பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட பழனியம்மாவே கேளீரோ இக்கதையை. கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்பு யார்தான் அனுபவிப்பார் இந்த பணம்? பணம் பணம் பணம்னு பேச வந்ததுனால அந்த பணம். படிப்பு ரொம்ப அருமையா, படிப்பு தான் வாழ்க்கையில முக்கியம். நாங்க படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாரில் படிக்காத மேதைகளும் வாழ்வினில் உண்டு. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. படிச்சவங்க 1000 பேர் இருந்தாலும் படிக்காத மேதைகளும் காமராஜரை போன்றவர்கள் இன்னும் மண்ணிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை வச்சுக்கணும். அடுத்து உழைப்பு உழைப்பு. நாங்க மாடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான்? உழைக்கிறான், இல்லைன்னு சொல்லல. அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தினில் சேர்வதினால் வந்த தொல்லையடி. அப்போ 3மே இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த 3மே முக்கியமா இருக்கிறதுக்கு யார் காரணம்னா உறவுகள் தான் காரணம். படிப்புல ஒருத்தன் பின்தங்கி இருக்கிறானா, வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் அத்துணை பேருமே அவனுக்கு உறுதுணையா இருந்து புத்துமதி சொன்னானா அவன் எதிர்காலத்துல பெரிய ஆளா வருவான். நல்ல அருமையா தொழில் ஆரம்பிப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால நஷ்டம் ஏற்படும். அந்த நேரத்திலேயே அவங்க கூட இருந்து உதவி பண்றவங்க அந்த உற்றார்களும் உறவினர்களும் தான். உழைத்து உழைத்து மாடா போய் வீட்டுக்கு வருவான். அந்த உழைச்சவனை கலப்ப போக்குறது யாருன்னா வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி தான். 1000 உறவுகள் எத்தனை இருந்தாலும் அந்த மனைவின்ற உறவு வீட்டுல இருக்கும் பொழுது கண்ணதாசன் அழகா சொன்னாரு, ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாயதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் அதை மறப்பாள், பத்தியம் இருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கக்கூடிய அன்னையை உங்களால விலைக்கு வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? உறவை பத்தி சொல்லதாமா நான் வந்து இப்ப நோ கன்ஃபியூஷன் தானே. ரொம்ப உறவை பத்தி உறவாடி பேசிட்டு போயிருக்கீங்க. அதாவது உண்மைக்கு குரல் கொடுப்போம், உரிமைக்கு போர் தொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னே. ஒரு ஆள் எழுந்திருச்சு அவசரத்துக்கு நீ கடன் கொடுப்பியா? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அவசரத்துக்கு கடன் கொடுப்போம்னா கேட்கறவன் கேட்டானா பாத்திரம் இருந்து பிச்சை இடம் ஒழுங்கா திருப்பி கொடுத்தாலும் நான் கண்டிப்பா கொடுப்பையா. நான் ஓட்டாண்டியா போகிறதுக்கு என்னகிட்ட இல்லையா ஒன்னும். இது நல்லாதானீங்களே, இது நல்லா இருக்க. சியா சியா சிங்காரி சினுங்கனாலாம் கைகாரி. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிள்ளைக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, இருட்டுக்குள்ள இது ஏரோப்ளேன் ஓட்டணுமா பாத்துக்கங்க. நான் கேட்கிறேன், உனக்கு எனக்கு என்னம்மா சண்டை? சும்மா இருக்கிற சிட்டுக்குருவியை சீண்டி விட்டுட்ட அப்புறம் குத்துது குடையுதுன்னு சொல்லப்படாது, கம்முன்னு கிடக்கணும். அது பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பால தான் முன்னேற முடியும். அது எங்க அம்மா அப்பா வாழ்க்கையிலிருந்தே சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு 8 வயசு இருக்கும் போதெல்லாம் எங்க தாத்தா இறந்துட்டாரு. எங்க அப்பா 3 நேரம் சாப்பிட்ட நாளை விட 3 நாள் சாப்பிடாம இருந்த நாள் தான் அதிகம். இப்படித்தான் ஒரு முறை எங்க அப்பா கம்பெனிக்குள்ள போறக்கு 5 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. அங்க மேனேஜரா இருந்தவர் அங்க எங்க அப்பாவை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டாரு. ஆனா அந்த மேனேஜர் வேற யாரும் கிடையாது, எங்க அப்பாவோட தாய் மாமா. இதுதான் உறவுகளுங்கிறது. ஆனா எங்க அப்பா கிட்ட கடினமா உழைச்சா கண்டிப்பா முன்னாடி வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகும் போது பெருசாலாம் ஒண்ணு வசதி கிடையாது. அப்ப எங்க அம்மா இட்லி சுட்டு வித்தாங்க. அப்ப எங்க அம்மாவோட வயசு வெறும் 22. அப்ப என்னோட வயசு 3, என் தங்கச்சி 3 மாச குழந்தை. அப்ப இட்லியாவில வந்த சூடு எங்க அம்மா கையில பட்டு பட்டு பகலமா வெடிச்சு கிடக்கும். அப்பவும் எங்க அம்மா கடின உழைப்பால முன்னேற முடியும்னு ஒரு வைராக்கியத்தோட இருந்தாங்க. அந்த வைராக்கியம் தான் இன்னைக்கு இந்த குட்டி ஜப்பான்னு சொல்ற திருப்பூர்ல எங்களாலையும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, 10 பேத்துக்கு வேலை கொடுக்குங்கிறத. இது எங்க அம்மா அப்பாவோட கடின உழைப்புக்கு கிடைச்ச பரிசுங்க. மேடம், நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாளிதழ்ல படிச்ச உறவுகளை பற்றியான கவிதையை பாருங்களேன். நான் அன்புடன் ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் பாசத்துடன் வாங்கி கொடுத்த அண்ணன், அண்ணி
அண்ணி வந்த பின் மறைக்கின்றான். சிறு சிறு சண்டைகள் பல சண்டைகள் இட்டாலும் பாசத்துடன் சிறு சிரிப்பு சிரிக்கும் அக்கா தனக்கென தனி குடும்பமான பின் என்னை அந்நியமாய் பார்க்கின்றாள். ஒன்றாய் விளையாடிய தங்கை தங்கத்திற்காக தள்ளி நிற்கின்றாள். பட்டமிட்டு விளையாடிய தம்பி பட்டம் பெற்ற பின் என்னை சுமையாக பார்க்கின்றான். இந்த உலகில் எந்த உறவு உண்மைன்னு ஒரு அந்த கவிஞன் கேள்விக்குறியோட முடிச்சாங்க. இதுதான் இந்த உலகத்துல பெரும்பாலும் இருக்கக்கூடிய இன்றைய உறவுகளோட நிலை. ஆனா கடின உழைப்புங்கிறது அப்படி கிடையாது. நம்மளுக்கு பெருமையை தேடி கொடுக்கும். நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பெருமையை தேடி கொடுக்கும். உறவுகளுங்கிறது தூண்டுகோலா வேணா இருக்கலாம், ஆனா கடின உழைப்புங்கிறது கண்டிப்பா ஊன்றுகோலா இருக்குங்க. அப்படியும் இல்லைன்னா கல்வி பணம் உறவு வச்சிருக்கவங்க யாரு வேணா நாயகனா மாறலாம், ஆனா கடின உழைப்புன்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் உலக நாயகனாக முடியும்னு சொல்லிட்டு என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன்.